வணக்கம். ஆணவம். ஆணவம், மலம், கட்டு. இந்த ஆணவம் எவ்வளவு ஆணவம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நோயும் நம்மிடம் வந்துவிடும். ஆவண ஆணவத்தின் உச்சமே நோயினுடைய தாக்கத்தை உண்டாக்கும். உள்ளே இருக்கிறதான் வெளியே மணக்கம். மனதில் என்ன பதிவாகிறதோ அது முகத்திரையில் வந்து காட்டிடும். இந்த ஆணவத்திரை வந்து முகத்திலேயே தெரிஞ்சு போகும், அப்படியே நிற்கும். ஆணவம் அழிவுப்பாதையே அழிவையும் நோயையும் ஏற்படுத்தி அது நலிந்து கொண்டே செல்வதற்கு மனது உற்சாகமின்றி நலிந்து கொண்டே செல்வதற்கு இந்த ஆணவத்திரை முன்னிற்கிறது. நிச்சயமாக ஆணவத்தை கடந்து செல்ல வேண்டும். ஆணவம் ஒரு திமிரான நிலை. அது அடங்காது. அது நிறைய நிலையில் நிறைய நட்புகளை இழக்கும், நிறைய பந்தங்களை இழக்கும். ஒரு பரஸ்பர பந்தத்தை உண்டாக்காது, பண்பை ஏற்படுத்தாது. ஆணவத்தினுடைய நிலை பின்னாளில் நோயை உண்டாக்கி நீண்ட நாள் நோயாளியாக இந்த ஆணவத்திரை ஆக்கிவிடும். இதற்கும் தேவை இறைநிலையான ஒரு இறை விசுவாசம் வேண்டும், இறைநிலை வேண்டும். அதை கடந்து நிற்க ஒரு இறை தேடலோட இன்பமாக வாழ நாம் அதை கடந்து சென்று இறை நிலையை தேடி அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். ஆணவத்தை கண்டிப்பாக கடந்து செல்ல வேண்டும், ஒளிந்து செல்ல வேண்டும், ஒதுங்கி செல்ல வேண்டும். இன்பமான வாழ்வதற்கு ஆணவம் தடை செய்கிறது. ஆணவம் ஒரு பெரிய தீ. அது பரவி எரிந்து கொண்டே இருக்கும், படர்ந்து கொண்டே இருக்கும். யாரையும் அண்ட விடாது, யாரையும் பந்தப்படுத்தாது. அதனால் ஆணவத்தை கடந்து இறை இன்பத்தை பெறுங்கள்.